Welcome back to another useful video. This is DMC explanation part 2 in the topic about contracts. ஆமாம், சர்பண்ட் ஐலாண்டில் வந்து ஃபுல்லாக க்ரீன் கலரில் கார்ட்ஸ் இருக்கும். அந்த கார்ட்ஸ் வந்து ஒரு சிம்பிள் போட்டிருக்கும். ஏன்னா அந்த கார்ட்ஸ் எல்லாம் தான் கான்ட்ராக்ட்ஸ். ஈச் கான்ட்ராக்ட் ஹேவ் ஈச் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாஸ்க். அந்த டாஸ்க்லாம் முடிக்க அவங்களுக்கு வந்து இன்இஎம்ஐயில் உள்ள டாலர்ஸும் ஏறும். அதுக்கப்புறம் அந்த கேஷும் வந்து அதிகமாகும். ஜஸ்ட் பை கம்ப்ளீட்டிங் தி டாஸ்க்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? அது டாஸ்க் முடிக்கிறது மூலம் மட்டும்தான் அவ்வளோ காசு கிடச்சிரும். நீங்கள் வந்து நார்மல் போனீங்கன்னா 80Kலேருந்து 100K வரைக்கும் கிடைக்கும். இதே நீங்கள் ஹார்ட் மோடில் போய் பண்ணிங்கன்னா 100Kலேருந்து 150K வரைக்கும் உங்களுக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து அங்கங்கே அலைஞ்சு லூட்டு பொறுக்கி தான் இந்த டாலர்லாம் கலெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் தேவையில்லை. கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து டாஸ்க்கு முடித்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போயிடலாம். அதனால தான் இந்த கான்ட்ராக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து பேசிக்ஸ் தெரிலனா நான் வந்து பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். ஓகே, வாங்க. மொத்தம் வந்து 3 வகையான கான்ட்ராக்ட்ஸ் வந்து பிரிச்சுருக்காங்க. 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து காமன், அடுத்து வந்து பிவிபி, அதாவது பிளேயர் வர்சஸ் பிளேயர், கடைசியாக வந்து கோஆப்ரேட் ட்ரைவலரி. ஓகே, இது வந்து வரிசையாக வந்து 3 கேட்டகரிஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து காமன் கான்ட்ராக்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து காமன் கான்ட்ராக்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கெட் இன்டெல். இதுக்கு வந்து 10 நிமிஷம் லிமிட்டு. இல்லைனா ஃபெயில் தான் ஆகும், மற்றபடி ஒன்றும் ஆகாது. ஓகே, மேப்பில் வந்து நம்ம மார்க் வச்சுட்டு வந்திங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் தருவாங்க. அது எடுத்தோன்னே அடுத்த லொக்கேஷனில் வந்து ஒரு போய் சொருகணும். அந்த ஹார்ட் டிஸ்க்கை போய்ட்டு இந்த சிஸ்டம் வந்து நம்ம சொருகிட்டோன்னா இது வந்து லேப்டாப் போட்டு ஒரு தட்டுவார். ஃபைல் வந்து அப்லோட் ஆகும். இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ராக்ரஸ் ஆகி முடித்தோடனே வந்து கான்ட்ராக்ட் சக்ஸஸ். அவ்வளோதான், இது முடிஞ்சு. அடுத்த கான்ட்ராக்ட் வந்து டெஸ்ட்ராய் சப்ளைஸ். ஆமாம், இதுக்கும் 5 நிமிஷம் தான் லிமிட்டு. இது வந்து சர்ச் அண்ட் டெஸ்ட்ராய் மாதிரி தான். ஆனால் ஜஸ்ட் சர்ச்லாம் பண்ண வேணாம், டெஸ்ட்ராய் மட்டும் பண்ண போதும். இதுக்கு வந்து மொத்தம் 2 பாக்ஸை டெஸ்ட்ராய் பண்ணணும். அங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குதா, லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று. ஓகே, அதனால் வந்து அந்த லொக்கேஷன் போயிடுவோம். நம்ம வந்து எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு வந்து ஒரு ஸ்மோக் பாம் போட்டுடலாம். திடீர்னு என்ட்ரி கொடுத்தோன்னா நமக்கு அவ்வளோதான். அதனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சர்ச் அண்ட் டெஸ்ட்ராய் மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து பாம் வச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து வெடிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது வெடித்ததுக்கப்புறம் வந்து செகண்ட் பாக்ஸுக்கு போக வேண்டியதான். ஓகே, இது நம்ம சொன்னது உடச்சாச்சு. இங்கே இத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து ஒரு காவல் நடக்குங்க. இப்போ பாருங்கள், ஃபிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இங்கே பாருங்கள், சைடில் பாருங்கள் இருக்கிறங்க. அங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்துட்டுருக்கிறான். இதுக்கு தான் நம்ம ஸ்மோக் பண்ணுறது. கெட் மெட்டீரியல்ஸ். இதுக்கும் 10 நிமிஷம் தான் டைமு. டைம்லாம் இது சொல்லிக்கிட்டே சரி. இது வந்து கெட் மெட்டீரியல்ஸ் வந்து இது ஒரு அலைச்சலான ஒரு கான்ட்ராக்ட்டு. ஓகே, மேப்பில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிப்போம். ஏன்னா இப்போ வந்து ட்ராக்கர் தருவாங்க. அதுக்கு எப்படி ஹார்ட் டிஸ்க் மாதிரி இதுக்கு ட்ராக்கர் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ட்ராக்கர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மேப்பில் பார்த்தீங்கன்னா 2 ஜோன் இருக்கும். அந்த ஜோனுக்குள்ளே போயிட்டு நமக்கு கிடச்ச ட்ராக்கரை வச்சு நம்ம வந்து தேடணும். அது வந்து மீட்ரு காமிக்கும், போக கிட்ட காமிக்கும். கிட்ட போனீங்கன்னா அடடா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு லூட்டை மட்டும் அடித்தாலே போதும். உனக்கு வந்து மொத்தம் 2 பாக்ஸ் இந்த மாதிரி எடுக்கணும். அது வந்து 1 டிக் ஆயிரும். அடுத்தே மாதிரி இங்கே அதே மாதிரி அந்த ஜோனுக்குள்ளே வந்து ட்ராக்கர் வச்சு கண்டுபிடிச்சி ஒரே ஒரு லூட் அடித்தா போதும். எல்லாமே பரவாயில்ல, இது வந்து நல்லா இருக்குது. எல்லாத்தையும் லூட் அடிச்சிடுவோம். ஓகே, இதில் லூட் அடிச்சிடலாம். ஓகே, அடுத்து வந்து ஹை வேல்யூ டார்கெட்டு டிஃபீட் பண்ணணும். இது வந்து இது கொஞ்சம் வந்து கஷ்டமானது தான். நீங்கள் வந்து ஸ்குவாடோட போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் சோலோவாக போய்ட்டு என்ன பாடுபட்டேன்னு பாருங்கள். அவன் வந்து ஃபுல் செக்யூரிட்டியோட இருப்பான். அந்த ஒன்று வந்து ஷீல்டு வச்ச மாதிரி இருப்பான், இல்லைன்னா நெருப்பு இருப்பான். அவர் ரெண்டாத்தையும் நம்ம வந்து 2 பேரில் ஏதாச்சும் ஒருத்தன் தான் இருப்பான். அந்த ஒருத்தன் வந்து கொல்லணும். அதுதான் இங்கே டாஸ்க்கே. இங்கே பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி பாதுகாக்கிறவங்க கொல்லணும். அட பாவீங்களா, அதுக்குள்ளே நெருப்பு விட்டுருவாங்க. இப்போ வந்து அவனை போடுறதுக்குள்ள என்ன படுற பாட்டு இருக்குது. இவனை அடிக்கும் போது பின்னாடி ஒருத்தன் அடிச்சு போடுவான். இதோட நான் சோலோ தான் வந்திருப்பேன். ஸ்குவாடோடு வந்தாலும் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகும். ஓகே, இப்போ ஸ்மோக்கை போட்டுட்டு அவனை பிடிச்சி அடிச்சுட்டு சுற்றி உள்ளவங்களே அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரே ஒரு லூட்டை மட்டும் அடித்தாலே போதும், கம்ப்ளீட் ஆகிரும். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், வேல்யூ வந்து அதிகமாகிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து லூட் தி ஸ்டோரேஜ் சப்ளைஸ். இது வந்து கொரஹான பெஸ்ட்டையும் இருக்கும், நிறைய இடத்துலையும் இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஒரு டிஎம்சி மேட்ச்சுக்கு ஒரே ஒரு தட்டு தான் வரும். ஓகே, கதவை தரங்க, யாரா நீ? ஓகே, எல்லாரையும் உள்ளே இருக்கணும் போட்டு தள்ளிட்டு கதை சாத்தியாச்சு.
இதுக்கு வந்து ட்ரில் பண்ணணும். ட்ரில்லிங் மிஷினை மாட்டி விட்டுட்டு கொஞ்சம் வந்து பொறுக்கணும். கொஞ்சம் ப்ராக்ரஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம தூரமாக போயிட்டிங்கன்னா ட்ரில்லிங் வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு, மல் ஃபங்க்ஷன் வந்துருச்சா. திரும்பி நம்ம கிட்டே போயிட்டு இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணிட்டு இங்கே பக்கத்துலேயே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முடிச்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் சரி விடுங்க இது. ஆனால் எல்லாமே ஏறிடுச்சு வேல்யூஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிவிபியில் வந்து ஃபஸ்ட்டு மோஸ்ட் வாண்டட். இப்போ வந்து நம்ம பிவிசி செக்ஷன் வந்துட்டோம். இது வந்து மோஸ்ட் வாண்டட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ஒரு பவுண்டி விழுந்துடும். அது வந்து ஹோல் மேப்பில் உள்ள பிளேயர்ஸ் எல்லாேருக்கும் இப்போ உங்கள் லொக்கேஷன் காமிக்கும். அது ஒரு 3 நிமிஷம் நீங்கள் தாக்கு பிடிக்கணும். இந்த பவுண்டியோட தாக்கு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு கரெக்டாக சொன்ன மாதிரி ஒருத்தன் வந்துடுவான். அவனை பிடிச்சி இந்த பிளேயர் வந்து என்னை செம்ம அடி அடிச்சிட்டான். அவனையும் முடிச்சிட்டோம். இப்போ 3 நிமிஷம் வந்து முடிய போகுது. 4 3 2 1. இப்போ வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் ஏறி இருக்கும். அங்கே பாருங்கள் நச்சுன்னு ஏறிச்சா. ஜஸ்ட் சர்வே பண்ணால் மட்டும் போதும். அடுத்த பிவிபி கான்ட்ராக்ட் வந்து ஹண்ட் ஸ்குவாட். இதுவும் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு ரிஸ்க். இந்த பிவிபி வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு தான். நீங்கள் வந்து ரிஸ்க் வச்சு தான் போய் அடிக்கணும். அந்த லொக்கேஷன் யாரா வாங்க தவறான். சரி, அந்த லொக்கேஷனில் இருக்க ரியல் பிளேயர் இனிமையை போய்ட்டு நம்ம வந்து அடிக்கணும். இப்போ டிஃபீட் எனக்கு தெரிஞ்ச ஆப்போசிட்டில் தான் இருக்கான். அவனை அடிக்கணும். இப்போ வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். வந்துட்டான். அப்போட போட சுடு. அவ்வளோதான், சுட்டுட்டேன் ஒரு வழியாக. எப்பா செம்ம பதறம். ஓகே, அவனுக்கு வந்து காசு ரெண்டுமே ஏறிடுச்சு. ஓகே, இதுதான் லாஸ்ட்டு கேட்டகரி, கோஆப்ரேட்டிவ் ரைவலரி. இது வந்து கொரஹான ஷிப்பை சுற்றி தான் இருக்கும். அங்கே போய்ட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டிங்கன்னா செகண்ட்ஸ் ஓடும். அப்போ வந்து நீங்கள் சைடில் ஜிப்லைன் முடிச்சு நீங்கள் டாப் ஆஃப் தி ஷிப்பு வந்தீங்கன்னா அங்கே வந்தோடனே செகண்ட்ஸ் ஓடுதுமா. அது வந்து அந்த டோரை உடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் மிசைல் கால் பண்ணியிருப்பீங்க. அந்த மிசைல் வந்து உடச்சோன்னே நீங்கள் வந்து உள்ளே போக வேண்டியதுதான். ஓகே, செகண்ட்ஸ் முடிஞ்சு. வாவ் செம்ம. மிசைல் வந்து அந்த டோரை உடச்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவ்வளோ பெரிய கதவை உடச்சிட்டு நம்ம வந்து அமைதியாக லிஃப்ட்டில் போய்கிட்டு இருக்கிறோம். லிஃப்ட்டில் வந்து அந்த ஷிப்போட கீழே போனோன்னே ஒரு பார்த்து போவோம். அப்படியே நேராக போனீங்கன்னா அங்கே ஒரு விஷம் நிறைஞ்ச தண்ணி இருக்கும். அது என்ன ஏதோ ஆயில் லீக் போல இருக்குது. சரி, அதில் நீங்கள் வந்து அப்படியே நீச்சல் அடித்து அங்கிட்டலாம் உள்ளே போனீங்கன்னா லூட் இருக்கும். நமக்கு அது முக்கியம் இல்லை. இங்கே மெயின் லூட்டு உள்ளே ஒரு லாக்கர் இருக்கும். அதுக்கு தான் போகிறோம். இவங்க என்ன 2 பேரும் அறுத்துட்ருக்காங்க. சரி, நம்ம வந்து போவோம். மெயினான ஏரியாவுக்கு போவோம். அங்கே வந்து இப்படியே இங்கிட்டு போயிட்டு போனீங்கன்னா அங்கே ஸ்டெப்ஸ் வந்துருச்சு. ஸ்டெப்ஸு வந்தோடனே இந்த போகிறாங்க நம்ம டீம்மேட்ஸ். இது வந்து முக்கியமாக நீங்கள் டீமோட மட்டும் தான் போக முடியும். சோலோவமாக போக முடியாது. ஏன்னா இங்கே வந்து நிறைய வேவ்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் அடிக்கடி வந்துகிட்டே இருப்பாங்க. சரி, இந்த வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோன்னா இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஸ்குவாடு வந்து அவங்கள வைப் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து கரெக்டாக ஒருத்தர் வந்து ட்ரில்லை பார்த்துக்கணும். இன்னொருத்தவங்க வந்து மற்றவங்களாம் நம்ம ஸ்குவாட் மெம்பர்ஸ் வந்து போட்டு அடிக்க வேண்டியதான். ஏன்னா இந்த ட்ரில் வந்து ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா நம்ம வந்து கிட்டேயே குருகுருன்னு பார்த்தாலும் இந்த பாருங்கள் நின்றோம். அதனால் நம்ம வந்து ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இன்னொருத்தவங்க 2 பேர் வந்து கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வேவ் வந்துகிட்டே இருப்பாங்க. அங்கிட்ட ஒரு கேட் மூலமாக வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே, இது வந்து திறந்துருச்சு. இப்போ போய் பார்த்திங்கன்னா இது நம்ம போடுற வீடியோ வந்து இப்போ வந்து நார்மல் தான். அதனால் கொஞ்சம் லூட் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் கிடைக்கும். இதே நீங்கள் ஹார்டில் போய் ட்ரை பண்ணிங்க கண்டிப்பாக ஹை டயர் ரூட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஹார்ட் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இதோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சு கான்ட்ராக்ட்ஸ் வந்து. அடுத்த பார்ட் 3 வந்து செர்பெண்ட் ஐலண்ட் ஹார்டும் கியூஜியை பற்றி தான் ஃபுல்லாக போட போகிறோம். ஓகே, பார்ட் 1 கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த பாட்டுக்கும் அடுத்த பாட்டுக்கும் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். இத்துடன் உங்களை விடைபெறுவது உங்கள் ஷேடி. டாட்டா, பாய் பாய்.